மெருகோடு மூப்படைய வேண்டும் என்று ஒரு பழமொழி. ஆனால் இன்றைய சமூகத்தில் வயதானவர்களுக்கான வாழ்க்கை சவால்களால் நிறைந்திருக்கிறது. பல குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களில் முதியோரை பராமரிப்பது கேள்விக்குறியாகிவிட்டது. முதியோர் ஒரு அடைக்கலம் தேடி அலைய வேண்டியுள்ளது. இந்த சூழ்நிலையில்தான் அக்ஷயா ட்ரஸ்ட் தொண்டாற்றுதலின் பேரொளியாய் பிரகாசிக்கிறது. அக்ஷயா ட்ரஸ்ட் ஒரு கருணைமிக்க பயணம். 2001ஆம் ஆண்டு தொழிலதிபர் திரு ஜி கோபாலன் அவர்களால் நிறுவப்பட்ட அக்ஷயா ட்ரஸ்ட் இன்று 300க்கும் மேற்பட்ட முதியோருக்கு இலவச உறைவிடம், சத்தான உணவு, தரமான சிகிச்சை வசதிகள் மற்றும் மிக முக்கியமாக நிறைவான அன்பும் பரிவும் வழங்கி வருகிறது. மருத்துவர்களும் செவிலியர்களும் அடங்கிய குழுக்கள் எங்கள் மூத்தோருக்கு அன்றாட பராமரிப்பை மேற்கொள்கிறார்கள். பத்திரிகைகள், தொலைக்காட்சி, சுற்றுலா பயணங்கள், கலை நிகழ்ச்சிகள், சுய திறமையை வெளிப்படுத்தும் போட்டிக் களங்கள் என பல முகாந்திரங்களில் எங்கள் மூத்தோருக்கு பொழுதுபோக்கும் வாழ்வில் இனிமையும் பரிசாக வழங்கப்படுகிறது. இன்றியமையா அடிப்படை வசதிகள் முதல் இறுதிச் சடங்கு வரையிலும் கடந்த சுமார் 24 ஆண்டுகளாக எங்களை நம்பி வரும் ஆதரவற்ற மூத்தோருக்கு அன்றாட பராமரிப்பை வழங்கி வருகிறது அக்ஷயா ட்ரஸ்ட். அக்ஷயா ட்ரஸ்ட் இல்லங்களின் சிறப்பம்சங்கள்: ஜெனரேட்டர் அமைப்பு, தனி அலமாரிகள், ஒலிபெருக்கி அமைப்பு, கொசு தடுப்பு அமைப்புகள், சோலார் ஹீட்டர் மற்றும் சோலார் பவர் பிளான்ட்கள், விழா கொண்டாட்டங்கள் மற்றும் சுற்றுலா ஏற்பாடுகள், பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் என பல்வேறு நடவடிக்கைகள் அக்ஷயா ட்ரஸ்ட் இல்லங்களின் அன்றாட வாடிக்கைகள். அக்ஷயா ட்ரஸ்ட் நடைமுறைகள்: நன்கொடை மற்றும் செலவுகள் முழுமையாக டிஜிட்டல் வழியில் செய்யப்படுகின்றன. தனிப்பட்ட மென்பொருள் மூலமாக அனைத்து தகவல்களும் கையாளப்படுகிறது. உள்ளக நிதி கண்காணிப்பு, செயல்திறன் மதிப்பீடு, ஊழியர் நலன், SOP ஆகிய திட்டங்கள் முறையாக நடைமுறையில் உள்ளன. நன்கொடையாளர்களிடம் தினசரி கருத்துகள் பெறப்படுகின்றன. அதில் சராசரி மதிப்பீடாக 5 என்னும் புள்ளிக்கு சுமார் 4.9 என்னும் அளவிற்கு மேல் ஈட்டி ஒரு புதிய சாதனையை படைத்துள்ளது அக்ஷயா ட்ரஸ்ட். அரசாங்க நெறிமுறைகள், வழிகாட்டுதல் மற்றும் விதிமுறைகள் அனைத்தையும் உள்ளபடியே பின்பற்றி சான்றிதழ்களும் பெறப்பட்டுள்ளன. தற்போதைய அக்ஷயா இல்லங்கள் அமைந்த இடங்கள்: முடிச்சூர், பள்ளிக்கரணை, வளசரவாக்கம், பாலவாக்கம் மற்றும் வேலப்பன் சாவடி. இந்த 5 கிளைகளில் 300க்கும் மேற்பட்ட முதியோருக்கு நிரந்தர ஆதரவும் அரவணைப்பும் வழங்கப்படுகிறது. சிறப்பம்சமாக நடமாட இயலாத கட்டிலில் தஞ்சம் புகுந்த சுமார் 64 முதியோர்களும் தற்சமயம் அக்ஷயா ட்ரஸ்டின் அரவணைப்பில் உள்ளனர். மிக விரைவில் காஞ்சிபுரத்தை சேர்ந்த ஆர்ப்பாக்கத்திலும் 400 ஆதரவற்ற முதியோரை அரவணைக்கும் ஒரு இல்லம் கட்டமைக்கப்பட உள்ளது. அங்கு சுமார் 160 நடமாட இயலாத முதியோர்களுக்கும் ஆதரவு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த திட்டங்கள் மற்றும் தொண்டுகள் அனைத்துமே கட்டணம் ஏதுமின்றி முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. வாழ்வின் இறுதி கட்டத்தில் ஓர் அன்னையைப் போல அரவணைக்கும், ஒரு நண்பனைப் போல தோளோடு தோள் கொடுத்து தாங்கி நடக்கும், ஒரு குடும்பமாக அன்பும் பரிவும் கொடுத்து உறவாடும் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையின் அடையாளம் அக்ஷயா ட்ரஸ்ட். எங்கள் பயணத்தில் அடுத்த ஒரு சிறப்புமிக்க மைல்கல் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் ஆர்ப்பாக்கத்தில் உருப்பெற்றுள்ள அக்ஷயா வித்யாலயா. காஞ்சிபுரம் மாவட்டத்தின் கிராமப்புற மாணவர்கள் வாழ்வில் நேர்மறையான தாக்கத்தை உருவாக்கவும் ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்கவும் அக்ஷயா வித்யாலயா இலவச ஆங்கில வழி பள்ளிக்கூடம் திறக்கப்படுகிறது. கண்கவரும் வண்ண அலங்காரத்தோடு வரவேற்கும் இந்த பள்ளிக்கூடம் உயர்தரமான உள்கட்டமைப்போடு உருவாக்கப்பட்டுள்ளது. மிகுந்த கவனத்தோடு வடிவமைக்கப்பட்ட வகுப்பறைகளில் மாணாக்கர்களை மையமாக கொண்ட கற்பித்தலில் ஆழ்ந்த கவனம் செலுத்துகிறோம். வருங்கால தூண்களாம் மாணாக்கர்கள் தங்களுக்கு பொருத்தமான சுய வேகத்தில் இயங்கி ஆராய்ந்து உணர்ந்து செயல்படும் சுதந்திரமான சூழலில் இயங்கும்போது மிக எளிமையாகவும் சிரமமின்றியும் சிறப்பாக கற்றுக்கொள்வார்கள் என்பது எங்கள் அசைக்க முடியாத நம்பிக்கை. எங்கள் LKG மற்றும் UKG மாண்டெசரி வகுப்புகளில் குழந்தைகள் சுய ஆர்வத்தின் மூலமாக பாடக்கல்வியும்
வாழ்க்கை கல்வியும் பயில செதுக்கப்படுகிறார்கள். பாரம்பரிய கல்வியாளர்களின் வழியில் அவர்களது பரிணாம வளர்ச்சியாக திகழும் எங்கள் ஆசிரியர்கள் மாணாக்கர்களுக்கு ஒரு கலங்கரை விளக்கமாகவும் வழிகாட்டிகளாகவும் செயல்பட ஆயத்தமாக உள்ளனர். தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு குழந்தையின் பயிலும் திறனையும் கூர்ந்து கவனித்து ஆராய்ந்து தக்கவாறு ஆதரிக்க காத்திருக்கின்றனர். இத்தகைய அணுகுமுறை குழந்தைகள் சுதந்திரமாகவும் சுய ஒழுக்கத்தோடும் வாழ்நாள் முழுவதும் உள்ளார்ந்த நிறைவோடு கல்வி கற்க உதவுகிறது. கல்வி கற்பிக்க நாங்கள் பயன்படுத்தும் கருவிகள் அளவு, நிறம் மற்றும் எண்கள் போன்ற அமைப்புகளைக் கொண்டு ஒரு சமயத்தில் ஒரு யோசனையை மட்டுமே விரிவாக கற்பிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. உதாரணமாக, இளஞ்சிவப்பு கோபுர அமைப்பை கையாள்வதன் மூலம் குழந்தைகளின் கண் பார்வை மேம்படும். பொன்னிற மணிகள், அலகுகள், பந்துகள் கொண்டு அடிப்படை கணிதத்தை கற்பிக்கவும் வழிவகை உள்ளது. 1ஆம் மற்றும் 2ஆம் வகுப்புகளுக்கு செயல்பாடு அடிப்படையிலான பயிற்சி முறையை பயன்படுத்தி தமிழ்நாட்டின் சமச்சீர் கல்வித் திட்டத்தை பின்பற்ற திட்டங்களை கட்டமைத்திருக்கிறோம். பல மாநகராட்சி பள்ளிக்கூடங்களும் இதே முறையை பின்பற்றி வருகின்றன. இதனால் செய்முறை கல்வி முக்கியத்துவம் பெறுகிறது. மேலும் தெளிவான இலக்குகளுடன் பாடங்கள் படிகள் அல்லது ஏணிகள் என பிரிக்கப்படுகின்றன. இந்த அணுகுமுறை மனப்பாடம் செய்வதற்கு மாற்றாக சுய அனுபவ கல்வி மற்றும் குழுவாக செயல்படும் ஆற்றலை அதிகரிக்கிறது. ஆக கல்வி பயில்வதை மிக மகிழ்ச்சியான அர்த்தமுள்ள செயலாக கையாள்வதற்கு அக்ஷயா வித்யாலயாவில் நடைமுறை செயல்பாடுகள், படங்கள் மற்றும் குழுப்பணி ஆகிய அணுகுமுறைகளை கடைபிடிக்கிறோம். இந்த திட்டம் குழந்தைகள் மிக கடினமான பாடங்களையும் எளிய முறையில் புரிந்து கொள்ள உதவுகிறது மற்றும் எதிர்கால கல்விக்கான வலுவான அடித்தளத்தை அமைத்துக் கொடுக்கிறது. மாணாக்கர்களுக்கு மட்டுமின்றி எங்கள் ஆசிரிய பெருமக்களுக்கும் மாண்டெசரி முறை பயிற்சி பொருட்கள் மற்றும் அதன் செயல்பாடுகள் அடிப்படையிலான பயில்விப்பு முறையை பின்பற்றுவதில் 1 மாத கால பயிற்சி அளிக்கப்படுகிறது. அத்தகைய பயிற்சி வகுப்புகளில் பாடல்களை பாடி விளையாட்டுகளில் ஈடுபட்டு பயிற்சி தொடர்பான பொருட்களை சீரிய முறையில் கையாண்டு பெரும் ஆர்வத்துடன் ஆசிரியர்களும் கலந்து கொள்வது இனி அவர்கள் உருவாக்கப் போகும் மாணாக்கர்கள் மூலமாக நாளைய தலைமுறை பெறப்போகும் ஆகச் சிறந்த நற்பலன்களுக்கான அச்சாரமாக தென்படுகிறது. எங்களது இந்த சீரிய முயற்சியில் பங்கு கொண்டு ஒரு வளமான வருங்காலத்தை உருவாக்க ஆதரவு தாருங்கள். குன்றாத கல்விச் செல்வத்தால் குறையில்லாத ஒரு எதிர்காலத்தை இணைந்தே உருவாக்குவோம். எங்கள் நோக்கம் முதியோரை பாதுகாப்பது, இளையோரை ஊக்குவிப்பது. எங்கள் இலக்கு சமூகத்தில் ஒரு நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்துவது. வணக்கம்.